எதிர்பாராத பல அதிர்ச்சியான நேர மாற்றத்தை வந்து சன் டிவி வந்து நிகழ்த்தியிருக்காங்க. இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சன் டிவி ஃபேன்ஸ்க்கு இது வந்து ஒரு அதிர்ச்சியான ஒண்ணுதான். ரீவம் கான்வா மாத்துனாங்களா, இல்ல டிஆர்பி ரேட்டிங் கம்மியா வாங்குது அப்படின்னு சொல்லி மாத்துனாங்களான்னு தெரியாது. பல பிரைம் டைம் சீரியல் சேஞ்ச் வந்து நடந்திருக்கு. அண்ட் ஆஃப்டர்நூன்ல சீரியல் டைம்லாம் வந்து மாறி இருக்கு. அதுவும் வந்து பிரைம் டைம்ல நல்லாவே டிஆர்பி ரேட்டிங் வாங்குற சீரியல்ஸ் எல்லாமே வந்து மாத்தி வச்சிருக்காங்க. சன் டிவி ஏன் பண்ணாங்கன்னு தெரியல. மேபி ஹிட் குடுக்கும்ன்னு சொல்லி பண்ணாங்களா? இல்ல அனுமான் சீரியல்ல டைம் சேஞ்ச் பண்ண மாரி ஒரு ஃப்ளாப்பா அத வந்து ஆகப்போதா? அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி தெரியாது. ஈவன் ஆடுகளம் பிரைம் டைம்ல இருந்தது ஆஃப்டர்நூன்ல வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு. நெறைய பேர் கேட்டிருந்தாங்க ஏன்ட்டு. ஆடுகளம வந்து பீக் பிரைம் டைம்ல போடுவாங்களான்னு சொல்லி. ஆனா இவங்க வந்து ஈவினிங் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து கை குடுக்குமா என்னன்னுலாம் தெரியாது. பாவம் ஆடுகளம் ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் எதிர்நீச்சல் தொடங்கிறது 9:30லயே கம்மியா தான் வாங்கும். அத இன்னும் பின்னாடி தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாரி வந்து டைம் சேஞ்ச் பண்ணது சன் டிவிக்கு உதவுமா இல்லையான்னு சொல்லி தெரியாது. ஸோ இது எப்ப நடக்க போகுது? எந்தெந்த சீரியல் எந்தெந்த டைமிங்ல வரப்போகுதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சின்ன திரைகளாக. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிப்ரவரி 9ல இருந்து இருமலர்கள் 2:30 to 3 மட்டும் தான் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. முன்னாடி 1 hour வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு. இனிமேல் வந்து 1/2 an hour தான் இருமலர்கள் வந்து வரப்போகுது. அண்ட் 3 மணிக்கு எந்த சீரியல் வரப்போகுதுன்னா, ஆடுகளத்தை தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. 10 மணிக்கு ஆடுகளம் போட்ட நிலைமையில இப்ப வந்து 3 மணிக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஆடுகளம் நல்லா தான் டிஆர்பி ரேட்டிங் வாங்க போகுது 3 PM-லயும். பட் அத 10 PM-ல இருந்து தூக்கி 3 PM போட்டது வந்து கை கொடுக்குமா? 10 PM ஸ்லாட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி தெரியல. கண்டிப்பா இது வந்து ஆடுகளம் ஃபேன்ஸ்க்கு கொஞ்சம் வந்து அதிர்ச்சியான தகவலா தான் இருக்கும். தென் பிரைம் டைம்ல வந்துட்டீங்கன்னா 3 முடிச்சு 1/2 an hour தானே டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. 8:30 இப்ப அது 1 hour வந்து மாத்திட்டாங்க. 8:30 to 9:30 பிப்ரவரி 9ல இருந்து 1 hour ஸ்பெஷலா வந்து வரப்போகுது. இப்படி 1 hour போட்டாங்கனாலே இன்னும் கூடிய விரைவிலேயே ஒரு புதிய சீரியல் அந்த டைம்ல வந்து லான்ச் பண்ண போறாங்க. இதர் 8:30 இல்லைன்னா 9 PM ஏதோ வந்து ஒரு புது சீரியல் வந்து லான்ச் ஆக போகுது. அது என்னன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க கமெண்ட் பண்ணுங்க எந்த சீரியலா இருக்கும்னு சொல்லி. அப்பதான் 9 to 9:30 போட்ட சிங்கப்பெண்ணு எங்க போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9:30க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா 9:30ல சிங்கப்பெண்ணை நல்லா தான் வந்து டிஆர்பி ரேட்டிங் வாங்கும். ஆனா எதிர்நீச்சல் தொடர்கிறத தான் தூக்கி 10 மணிக்கு போட்டாங்க. 10 மணிக்கு எதிர்நீச்சல் தொடர்கிறது நல்லா டிஆர்பி ரேட்டிங் வாங்குமா அப்படின்னு கேட்டா தெரியாது. பட் எதிர்நீச்சல் தொடர்கிறதுக்குன்னு ஃபேன்ஸ் இருக்காங்க. பார்ப்போம். அது 10 மணிக்கு நல்லா டிஆர்பி ரேட்டிங் கொடுக்குதா இல்லையான்னு சொல்லி. ஸோ இந்த டைம் சேஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பிடிக்கலையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த டைம் சேஞ்சால சன் டிவி டிஆர்பி ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகுமா இல்ல ஃபிளாப் ஆகுமா அனுமான் சீரியல் டைம் சேஞ்ச் ஆன மாதிரி அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மற்ற வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.